இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம என்ன வேகன்சி பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம். சிஆர்பிஎஃப்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இவங்க மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் நேஷ்னலில் மேல் அண்ட் ஃபீமேலில் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், அதை தவிர பயனியர்லேயும் கான்ஸ்டபிள் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 20th ஏப்ரல், அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 19th மே. ஸோ இந்த சிஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமை வச்சு மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் யூனியன் டெரிட்டரிஸ் இங்கே இருக்கிற மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஸ்கீமில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிஇடி அப்படிங்கிற ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஎஸ்டி அப்படிங்கிற ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் தான். இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலையும் மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும். ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் எழுதலாம், மீதி எல்லாருமே இங்கிலீஷில் தான் எழுதணும். இதை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அதுவும் சரி, இல்லை மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் சரி சிஆர்பிஎஃப் நடத்துவாங்க. இவங்களோட அட்மிட் கார்டு, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கான அந்த அட்மிட் கார்டை போஸ்டலில் அனுப்ப மாட்டாங்க. அவங்களுடைய வெப்சைட்டான www.rect.crpf.gov.in இதை ரெகுலராக செக் பண்ணி நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கலர் பிரிண்ட் அவுட் 2 எடுக்கணும். ஒன்று எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போனப்புறம் அவங்க எடுத்துப்பாங்க, ஒன்று நீங்கள் கீப்பப் பண்ணிக்கோங்க. அது ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபா வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி அப்படிங்கிறதுனால சேலரி இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் கான்ஸ்டபிளில் மேல் 9,096 வேக்கன்சிக்கும், ஃபீமேல் 79 வேக்கன்சிக்கும் போட்டி போடலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனில் மேல் வேக்கன்சியில் என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ் பேண்ட், இது பேண்ட் வாத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும். பார்பர் முடிவெற்றவர், பக்லர் இதுவும் ஒரு வாத்தியம் சேர்க்கிறவங்க தான். காப்லர் இது செருப்பு இல்லைன்னா ஷூ தைக்கிறவங்க. குக்கு, கார்பெண்டர், டிரைவர். மாலினா கார்டன் மெயின்டைன் பண்ணுறவங்க. மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், பைப் பேண்ட் இதுவும் பேண்ட் வாத்தியம் தான். பெயிண்டர், சஃபாய் கரம்சாரி இது என்ன அப்படின்னா இது இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதை தான் அவங்க இந்த சஃபாய் கரம்சாரின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெய்லர், வாட்டர் கேரியர், வாஷர்மேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே மேலுக்கானது. இதில் உங்களுக்கு மொத்தமாக 9,096 வேக்கன்சி இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபாருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ்க்கு 20 வேக்கன்சி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரியான வேக்கன்சி கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாடுக்கான இந்த வீடியோ போடுறதுனால தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 673 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 673ல் நீங்கள் எந்த ட்ரேடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீமேலுக்கான வேக்கன்சி 79 மொத்தம். இவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதுன்னா ப்ராஸ் பேண்ட், பக்லர், ஹேர் ட்ரெஸ்ஸர், மாலி, பைப் பேண்ட், பெயிண்டர், டெய்லர், வாட்டர் கேரியர். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். மொத்தம் 79 வேகன்சி. தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வேகன்சி தமிழ்நாடுக்கு கிடச்சிருக்கு. இது தவிர பயனியர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதில் மேசன், பில்டிங் கட்டுற அந்த மேசன், எலக்ட்ரீஷியன், இதில் 20 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்ஸ்டபிள் வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 21 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர மோட்டார் மெக்கானிக், காப்லர், கார்பெண்டர், டெய்லர், ப்ராஸ் பேண்ட், வாட்டர் கேரியர், வாஷர்மேன், ஸோ இந்த மாதிரியான வேகன்சி ட்ரேட் வேகன்சிக்கு 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிரைவர் நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மோட்டார் வெஹிக்கிள் இதில் 10th + 2 படிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ மெக்கானிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற அதர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா
மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா படிப்பு எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். பயணியரை பொறுத்த வரைக்கும் மேசனாக ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது படிச்சுட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேஷனாவோ எலக்ட்ரீஷியனாவோ ஒர்க் பண்ண அந்த அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரூ. 100 அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ரூ. 100 ஃபீஸ் கூட கட்ட வேண்டியதில்லை, அப்ளிகேஷன் போட்டால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன் தான். யூபிஐ, நெட் பேங்கிங், மாஸ்டர், விசா கார்டு, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஷின் 25 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின் 25 மார்க்கு, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷின் 25 மார்க்கு, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதுறீங்களோ அதுக்கான கொஷின் 25 கொஷின், அப்புறம் 25 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு 2 ஹவர்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். இது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். கரெக்டான ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணால் போதும். இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் தான் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் எது உங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். தப்பான ஆன்சர் எழுதிங்கன்னா 0.5 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த இது வந்து அவங்களோட அஃபிஷியல் சிஆர்பிஎஃபோட அஃபிஷியல் வெப்சைட். ரெண்டாவதாக நான் கொடுத்துருக்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு. ஸோ நீங்கள் லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிக்காமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வீடியோக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே இருக்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான டீட்டெயில்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட வேகன்சி அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.